ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி டேஸ்டியாக குயிக்காக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் மண்சட்டி கடாய் எடுத்திருக்கேன். இதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சோம்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நறுக்கின இஞ்சி பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மிளகாயை 2 கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்துருக்கிற இஞ்சி பூண்டு நல்லா செவக்க வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா செவந்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ரெசிப்பியில் நீங்கள் மண்சட்டி யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து வதக்கிறப்போ சீக்கிரமாக வதங்கிடும். 2 பெரிய தக்காளி, நல்ல பழமான தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் மசாலா பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போது இதில் சிம்மில் வச்சுட்டு முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி இதில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக உடச்சி ஊற்றாமல் ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டு நல்லா இருந்துச்சுன்னு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் சிம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணாலே போதும். முட்டை நல்லா வெந்துடும். மேலால் கொத்தமல்லி இலைகளை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூடனாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி டேஸ்டியாக அதே சமயத்தில் ரொம்ப குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.